தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Asus தரப்பில் வந்து இப்போ அவங்களுடைய அஃபிஷியலான Zenfone சீரீஸில் பலவிதமான பர்மனன்ட் ப்ரைஸ் கட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது Zenfoneல நீங்கள் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாலுமே இப்போ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து ஒரு சில ப்ரைஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் காரணமாக நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை உங்களுடைய பட்ஜெட்டுக்கே வந்து நீங்கள் வாங்க முடியும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா Zenfoneுடைய மேக்ஸ் சீரீஸ், ஸோ இது போல் இருக்கக்கூடிய மேக்ஸ் சீரீஸுடைய விலையெல்லாம் முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்பவே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக இந்த Zenfone Max Pro M2 இதோடைய விலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆரம்ப விலை 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் அப்படின்றது நமக்கு 13,000 ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ 3,000 ரூபாய் கம்மி பண்ணி நமக்கு வெறும் 10,000 ரூபாயிலிருந்து ஆரம்பம் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதில் நமக்கு 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொடுக்குறாங்க. Snapdragon 660 ப்ராசஸர் இருக்குது. கூடவே நமக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு UI எந்த ஒரு ஆட்ஸும் எதுவுமே இல்லாமல் ஒரு கார்னிங் ஒரு கிளாஸ் 6 ப்ரொடக்ஷனோட பார்க்கறதுக்கு நல்ல கிளாசி டிசைனோட டியூவல் கேமராலேருந்து எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். 10,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்போட நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னும் போது இது ஒரு செம்ம ஆப்ஷனாக இருக்குது. அதுவும் கரெக்டாக இந்த 3,000 ரூபாய் இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு நல்ல காம்படிஷன் இப்போ மார்க்கெட்டில். ஸோ ஒரு சிறந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் அப்படின்றதுல இதுவும் வந்து முதல்ல வருதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக வந்து நானும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கியிருந்தேன். ஒரே ஒரு நாள் அப்படின்ற அந்த ஒரு கேப்பில் வந்து முந்தானேத்து ஆர்டர் போட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதே ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இதையும் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். லைவாக அன்பாக்ஸ் பண்ணுறேன். உண்மையிலே உள்ளே வந்து மொபைல் இருக்கா இல்லை சோப்பு டப்பா இருக்கான்றதையும் செக் பண்ணிடலாம். அட்ரஸ் இருக்கிறதுனால தான் கை வச்சு மறைச்சிட்டோம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தமிழ் டெக் பிரைம் நியூஸ்லேயும் சொல்லியிருந்தேன், நல்ல ஆப்ஷன் நீங்கள் வந்து வாங்கியிருக்கலாம் அப்படின்றது போல். இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சவங்க இன்னொருத்தர் கூட வாங்கினாங்கன்னு சொல்லி. ஸோ மொபைல் தான் வந்திருக்கு அண்ட் இட்ஸ் அ பிராண்ட் நியூ Zenfone Max Pro M2. ஸோ பாக்ஸ்குள்ளே இதுதான் இருக்குது. சோப்பெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இப்போ இது நான் வாங்கினது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதே 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு தான் வாங்கினேன். ஸோ 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இன்றைக்கி தேதியிலையும் உங்களுக்கு நிறைய புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்ததுக்கு அப்புறமாக கூட இந்த பர்டிகுலர் மாடல் அப்படின்றது வந்து ஸ்டில் கொஞ்சம் உங்களுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த Zenfone Max Pro M2லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB 64GB மாடலுடைய விலை 12,000 ரூபாய்க்கும், அதே போல் 6GB ரேமும் இதில் அவைலபிளாக இருக்குது. அதில் 64GB மாடல் மட்டும் தான் வருது. அது 14,000 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த 10,000 ரூபாய் மாடலுக்கு எங்கிட்ட ஒரு பட்ஜெட் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின் போது நீங்கள் தாராளமாக வந்து இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய 15,000 இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் கம்பேரிசன் நான் ஒரு மாதத்துக்கு முன்பாக போடும்போது கூட இது வந்து ஒன் ஆஃப் த டாப் வின்னர் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வேணால் திரும்ப அந்த வீடியோ கூட செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இரண்டாவதாக Zenfone Max M2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்ப விலை வந்து வெட்டும் 8,500 ரூபாய்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் விலைக்கு கண்டிப்பாக இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியது போல் இதில் 4000 mAh கொண்ட ஒரு பேட்டரி இருக்குது. அதே போல் உங்களுக்கு HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 13+2 மெகாபிக்சலுக்கான பின்பக்க கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா. பட் Snapdragon 632 ப்ராசஸர் தான். இன்றைக்கி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பழைய ப்ராசஸர் அப்படின்றது மாதிரி இருந்தாலுமே ஒன் ஆஃப் த ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது விலை குறைஞ்சதுக்கப்புறம் 8.5K கிடைக்குது. 4GB RAM கொண்ட மாடலுடைய விலை 10,500 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணி பார்த்துக்கோங்க. 4GB எனக்கு கம்பல்சரி வேணும்ன்றவங்க நீங்கள் இதை பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு Zenfone Max Pro M2 வந்து கண்டிப்பாக வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஆல்ரவுண்டாக ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல மொபைலை வந்து நீங்கள் வாங்குறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதிலே Zenfone Max Pro M1க்கும் வந்து இதே போல் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3GB RAM 32GB வந்து 8,500 ரூபாய்க்கும், 4GB RAM 64GB வந்து 10,500 ரூபாய்க்கும், 6GB RAM 64 வந்து 12,500 ரூபாய்க்கும் வந்து தராங்க. இது போன வாட்டி லான்ச் ஆன ஒரு மாடல் தான். பட் அன்னைக்கு தேதியிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ரிவ்யூஸ் எல்லாமே வந்து நிறைய இடங்களில் வந்தது. ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட 5000 mAh ஒரு பேட்டரியோட. ஸோ நீங்கள் உங்களுக்கு பழசு ஓகேனா நீங்கள் அதை வந்து கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்டில் புதுசு வாங்கணும்ன்றவங்களுக்கு நான் இந்த புது மாடலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ Zenfone 5Gலையும் இப்போ ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நார்மலாக இருந்த ப்ரைஸிங் ஏற்கனவே 5,000 ரூபாய் குறைச்சிருக்காங்க. 30லேருந்து 25, 33லேருந்து 28க்கு வந்து குறைச்சிருந்தாங்க. 6GB RAM 64GB Zenfone 5G வந்து 25க்கு இருந்தது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 6/128 வந்து நமக்கு 28க்கு இருந்தது. பட் இன்னைக்கு ஒரு சில உமன்ஸ் டே ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. 22க்கும் மற்றும் 25 அப்படின்ற ஆஃபருக்கு வந்துருக்கு. ஸோ இன்னைக்கு 22க்கும் வந்து இது ஒரு நல்ல ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். Snapdragon 845 சிப்செட்டோட கார்னிங் கிளாஸோட AI கேமராலேருந்து பல விஷயங்கள் வந்து இதில் இன்டெகிரேட் பண்ணியிருந்தாங்க. ஒன் ஆஃப் த காம்பாக்டான ஒரு ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் மாதிரி வந்து கொண்டு வரதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ ஓவராலாக இந்த இப்போ ப்ரைஸ் கட்டில் நான் சொன்ன ஸ்மார்ட் ஃபோன் Zenfone Max Pro M2ஆக இருக்கட்டும், Zenfone M2ஆக இருக்கட்டும், இதெல்லாம் 600 சீரிஸில் இருக்கக்கூடிய எல்லா மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜியிலிருந்து மற்ற ஹெவி கேம்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அதுவும் Snapdragon 660 கொண்ட Zenfone Max Pro M2 வந்து ஓரளவுக்கு வந்து பெர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சேனலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன ஆஃபர்ஸ் உங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்காச்சும் புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.